எருசலேமிலே கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் வந்தபோது என்ன செய்தாங்க? அழகாக திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே இருந்தார்கள். மற்ற மக்கள் என்ன செய்தாங்க? தங்களுடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக எங்கும் சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் சிதறடிக்கப்பட்ட நிலைகளிலே எங்கெங்கெல்லாம் சிதறி போனாங்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொன்னார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்திலே நற்செய்தியை சொன்னார்கள். திருமறையிலே அழகாக சொல்லப்படுகிறது. பிலிப்பு சமாரியாவிலே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த போது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராலே அனுமதிக்கப்படுகின்ற இடத்திலே நற்செய்தி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அது பட்டணமாகலாம், கிராமமாகலாம், வசதியான இடமாகலாம், துன்பங்களை சந்திக்கிற இடமாகலாம், அதிகாரமிக்க இடமாகலாம், அடிமை வாழ்வாகலாம். கிடைக்காததை எண்ணி ஒதுங்குவதை விடுத்து கிடைத்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்படுகின்ற இடத்திலே நாம் நற்செய்தி சொல்ல அழைக்கப்படுகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தொடர்ந்து வருகின்ற பகுதியில் ஒரு நிகழ்வு வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட சிறுபெண். இந்த சிறுபெண்ணுடைய நிலைமை நினைச்சு பார்க்கணும். சொந்த நாட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக கைதியாக பிடிக்கப்பட்டாள். தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னொரு தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டாள். தன்னுடைய பெற்றோரிடமிருந்து இந்த பெண்மணி பிரிக்கப்பட்டாள். இங்க வந்தா அந்த சீரிய படை தலைவனுடைய வீட்டிலே வேலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டாள். அந்த இடத்திலே, அடிமைப்பட்ட இடத்திலே கைது செய்யப்பட்டு சிறை கைதியாக பெற்றோரிடத்திலிருந்து தேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த நிலையிலே இந்த சிறுபெண் அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு, நாகமானுக்கு குஷ்டரோகம் என்று அறிந்தபோது நம்ம என்ன செய்வோம்? என்ன இதெல்லாம் பண்ணினவனுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இது இல்லை, இன்னும் இவன் பார்க்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய உண்டு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சிறுபெண் சொன்னால், என் தலைவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு இடத்திலே போவாரே என்றால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவாள். அடிமைப்பட்ட நிலையிலே நற்செய்தியை அவள் அறிவித்தாள். நடந்தது என்ன? 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலின் கடவுள் தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை. யார் சொன்னா? சீரியாவின் படைத்தலைவன் நாகமான். அனுமதிக்கப்படுகின்ற இடத்திலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல நாம் அழைக்கப்படும்.